ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரே குழப்பமாக இருக்கா? அப்படின்னா ஒரு நாள் இந்த மாதிரி லஞ்ச் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். நான் என் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இந்த லஞ்சு தான் செஞ்சு கொடுத்தேன். அப்படி என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை மல்லி சாதம், கத்தரிக்காய் ஃப்ரை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மல்லி சாதம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, இதோட 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கைப்பிடி அளவு மல்லி இலை, தண்ணி சேர்க்காம கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு வெடித்ததும் 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு செவந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சு வடித்த சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் ரெடி. குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போது இந்த கருவேப்பிலை மல்லி சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கத்தரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கத்தரிக்காய் விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுறேன். வெங்காயம் வதங்கினதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா மசிய விடுறேன். தக்காளி மசிஞ்சதும் இதோட 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வேக விடுறேன். இப்போது இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் வெந்ததும் இந்த பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் வேக வைத்து எடுத்தால் சூப்பரான கத்தரிக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கும் கத்திரிக்காய் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.